சத்தம் போடாம விளையாடுங்கம்மா. சத்தம் போடாதீங்க. டேய் அடிச்சிருவேன்டா. தாடா தாடா. டேய் தாடா. ஏய் ரம்யா, சத்தம் போடாதீங்கன்னு சொன்னேன்ல. குழந்தை பால் கேக்குறல, குடு. ஏன் பால் பாட்டி? அவங்க கிட்ட குடு, விளையாடட்டும். சண்டை போடாதீங்க. ஏன் மாறா குடுறா? டேய் குடுறா, அடிச்சிருவேன்டா. குடுறா. டேய் குடுறா. ஏய் ஐயோ, ஏன் குழந்தை அழ வைக்கிற? குழந்தை அழ வைக்காத. பாட்டி ஏன் பால் பாட்டி இது? அவன் சின்ன குழந்தை தானே, அவங்க கிட்ட குடு. பாட்டி இது ஏன் பால் ஏய் இது? அவங்க கிட்ட குடு. போட்டோ தெரியும் உனக்கு. அவங்க கிட்ட குடு. அவங்க கிட்ட குடு. பொம்பளை புள்ள அடக்க ஒடுக்கமா இருக்க வேண்டாம். நீ எதுக்கு இப்படி அடம் பண்ற? குடு அவங்க கிட்ட. சொல்றேன்ல ரம்யா, குடு. ஏன் பால் பாட்டி போங்க பாட்டி. இருக்கட்டும்டி, அவன் சின்ன குழந்தை தானே, அவங்க கிட்ட குடு. நானும் விளையாடணும் பாட்டி. சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிற. குடு அவங்க கிட்ட. போங்க பாட்டி. குடுங்கறல. பால குடு. இந்தா நீ விளையாடு. உனக்கு கீழ வர வேணாம்னு சொன்னல. எத்தனை வாட்டி சொல்றது? இனிமே வருவியா? ஏய் ஜெயந்தி, ஏன் வந்த? நான் ஏதோ மிரட்டதுக்காக 2 தட்டு தட்டினேன். என்ன? வருவியா நீ? உனக்கு சூடு சொரணை இருக்கா? வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. வா. ஏய் என் மேல இருக்க கோத்த குழந்தை மேல காட்டுது. ஜெயந்தி, ஜெயந்தி. ஏய், யார் அடிச்சாங்கன்னு அப்பா வந்து கேட்டா பாட்டி தான் அடிச்சாங்கன்னு சொல்லணும். சரியா? சரிம்மா. திரும்ப. என்னங்க, வேற வீடு பாருங்க. என்ன உள்ள வந்ததும் வராதுமா வேற வீடு பார்க்க சொல்ற? என்னாச்சு? இதுவரைக்கும் ஒண்ணும் நடக்கலங்க. இதுக்கு மேல எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வீடு பார்க்க சொல்றேன். வீடு பாருங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன நடந்தது? ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பெத்து வச்சிருக்கோம். இவளை பறி கொடுத்துட கூடாதுங்கிறதுக்காக தான் வேற வீடு பார்க்க சொல்றேன். குழந்தைக்கு என்ன இப்போ? இங்க பாருங்க. ஏய், என்ன இப்படி விரல் பதிஞ்சிருக்கு? எதுக்காக அடிச்ச நீ? நான் அடிக்கலங்க, உங்க அம்மா தான் அடிச்சாங்க. ரம்யா, பாட்டி தானே உன்னை அடிச்சாங்க. எதுக்காக அடிச்சாங்க? கீழே விளையாட போன குழந்தைய அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்து பதறி போய் நான் தான் இவளை கூட்டிட்டு வந்து என்ன தடவி விட்டேன். நீ வாமா. என்னங்க, நானும் வரேங்க. என் மேல இருக்கிற கோவத்தை என் குழந்தை மேல காட்டுறீங்களா? குழந்தைய எப்படியா போட்டு அடிப்பீங்க? டேய் வினோத், நான் வெளியிலேருந்து வந்ததும் உங்கள் அம்மா எல்லா விஷயத்தையும் சொன்னான். குழந்தைங்க 2 பேரும் பந்துக்காக ஏதோ சண்டை போட்டிருக்காங்க. அதை சமாதானப்படுத்துறதுக்காக உங்கள் அம்மா லேசாக தட்டிருக்கா. உண்மையிலேயே ஜெயந்தி வந்து குழந்தைய அடிச்சு தான் இழுத்துக்கிட்டு போயிருக்கா. பாத்தீங்களா, பழிய தூக்கி என் மேல போடுறாங்க. அவ அழுவுற சத்தம் கேட்டு தான் நானே வந்தேன். ரம்யா, உன்னை யார் அடிச்சது? பாட்டி. கேட்டீங்களா? குழந்தை போய் சொல்லாது. என் குழந்தைய அடிச்சு கொண்டுட்டு எங்களை அனாதையாக்கலான்னு பாக்குறீங்களா? ஏன் வினோத்து வார்த்தையால என்ன கொல்ற? நான் இதுக்கு முன்னாடி ரம்யாவை அடிச்சதே இல்லையாப்பா. அப்ப அடிச்ச கண்ணோட்டம் வேற, இப்ப அடிக்கிற கண்ணோட்டம் வேற. டேய் வினோத், குற்றம் சொல்றதையே குறிக்கோளா வச்சுக்கிட்டு பேசினா எல்லாமே தப்பாதாண்டா தெரியும். ரம்யா எங்க பேத்தி, அவளுக்கு நாங்க கெடுதல் செய்வோமா? நாங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்பதானே தெரியுது நீங்க எதுக்கும் துணிஞ்சவங்கன்னு. ஏன் ஜெயந்தி, நடந்தது 1க்கு 2 தூண்டி விட்டு பிரச்சனை பண்ற? அவன் ஒன்றும் பிரச்சனை பண்ணல. ஆரம்பத்திலே சொன்னான் குழந்தைய கீழே அனுப்ப வேணான்னு. நான் தான் குழந்தை தானேன்னு கண்டுக்காம விட்டேன். இனி அனுப்ப மாட்டேன். நீ வாமா. என்னங்க, ஆபீஸ் போற மாதிரி ரெடி ஆயிட்டு வந்திருக்கீங்க? ஆமா அர்ச்சனா, நான் ஆஃபீஸ்க்கு தான் போறேன். ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? இந்த நிலைமையில எப்படிங்க போய் வேலை செய்வீங்க? ஐயோ அர்ச்சனா, கார் நான் ஓட்ட போறதில்ல, கால் டிரைவரை வர சொல்லியிருக்கிறேன். நேரம் ஆஃபீஸ்க்கு போறேன். ஆஃபீஸ் முடிஞ்சதும் நேரம் வீட்டுக்கு வர போறேன். அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க இந்த நிலைமையில ஆபீஸ் போய் வேலை பார்க்க முடியாது. பேசாம வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க. அர்ச்சனா, என்னால வீட்டுல வெட்டியா உட்கார முடியல. நான் என்ன ஷெட்டுக்கு போய் கார் கீழே படுத்து வேலையை பார்க்க போறேன்? ஆஃபீஸ்ல என் ரூம்ல உட்காந்துட்டு ஒரு 4 ஃபைலை பார்க்க போறேன். அவ்வளவுதானே. அந்த வேலையெல்லாம் நந்தினி பாத்துக்க மாட்டாங்களா? நீங்க எதுக்காக போகணும்? சொன்னா புரிஞ்சுக்க அர்ச்சனா, நான் எந்த கஷ்டமான வேலையும் பார்க்க போறதில்ல. என் ரூம்ல ஏசி போட்டு உட்கார போறேன். ஒரு 4 கையெழுத்து போட போறேன். திரும்பி வீட்டுக்கு வர போறேன். போயிட்டு வந்துடுறேனே. ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? சொன்னா கேளுங்க. புரிஞ்சுக்க அர்ச்சனா, என்னால இப்படி வீட்டுல ரொம்ப நேரம் வெட்டியா உட்காந்துருக்க முடியல. நான் போயிட்டு சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறேன். சரி, கிளம்புங்க. அதான்
அர்ச்சனான்னா அர்ச்சனா தான். போயிட்டு வந்துடுறேன். சரி, சொன்ன மாதிரி ரூம்குள்ளேயே தான் இருக்கணும். வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. ம் சரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. குட் மார்னிங் சார். என்ன செல்வம், ஏன் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்த? கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல? சார், உங்களை எப்படி மேடம் விட்டாங்க? அவ எங்க விட்டா? ஆஃபீஸ்லாம் போகக்கூடாது, வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுங்கன்னு தான் சொன்னான். என்னால் தான் வேலை எதுவும் பார்க்காம வீட்டில் சும்மா உட்காந்துருக்க முடியல, அதான் கிளம்பி வந்தேன். நீ எப்பவுமே இப்படிதான், வேலை வேலைன்னு ரெஸ்டே எடுக்காத. இப்போ என்ன, நான் கார் கட்டில படுத்து ஸ்பேனரை பிடிக்க போறேன். ஏசி ரூமு, என் ரூம்ல நான் பாட்டு உட்காந்துட்டு இருக்க போறேன், அவ்வளவுதானே. எதையாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடு. சரி, ஆபீஸ்க்கு வந்தாச்சு, இனி போனா ஒன்னு சொல்ல முடியும். எக்ஸ்கியூஸ் மீ, யாரும் சாரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏதாவது வேணும்னா என் கேபினுக்கு வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாட்டுக்கு என் ரூம்ல தான் உட்காந்துருப்பேன். யாருக்காச்சும் ஏதாவது கேட்கணும்னா தாராளமா வந்து கேட்டு போலாம். ம் சரி, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. டேய் சார், ஹலோ, வாங்க. ஏ வாசு அண்ணா, கைவலி ரொம்ப பொறுக்க முடியலடா, எனக்கு ஒரு ஹாஃப் மட்டும் வாங்கி கொடுறா. அண்ணா, என்னென்ன சொல்றீங்க? இது ஆபீஸ்ண்ணே. நந்தினி மேடம் வீட்டில் அன்னைக்கெல்லாம் தெரிஞ்சா எனக்கு பிரச்சனை ஆயிடும்ண்ணே. டேய், வீட்டில் குடிச்சா அர்ச்சனா வர பிரச்சனை வரும் தாண்டா நான் ஆஃபீஸ்க்கே கிளம்பி வந்தேன். அதுக்காக ஆபீஸ்லயா? நந்தினி மேடம் இருக்காங்க, வேணாண்ணா, பிரச்சனை ஆயிட போதுண்ணே. ஏற்கனவே அன்னைக்கு மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. டே வாசு, ஆஃபீஸ்னா ஆஃபீஸ்லேயே குடிப்பாங்க. இங்கேருந்து நான் கிளம்பி வீட்டுக்கு போகிற வழியில் கார்லேயே குடிச்சுப்பேன்டா. என் பிரச்சனையை புரிஞ்சுக்கோ, வழி தாங்க முடியல, போ. வேண்டாண்ணே, இதனால எனக்கு தானே பிரச்சனை ஆகும். டே வாசு, என் பிரச்சனையை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கேன், சும்மா அதையே சொல்லிட்டு இருந்தேன், என்ன அர்த்தம்? இங்கே பார், இந்த கை வலி தாங்க முடியாம தான் குடிச்சிட்டு இருக்கேன். வலி சரியா போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அந்த கர்மத்தை தொட போறேன். இன்னைக்கு ஒரு நாள் தான், போய் வாங்கிட்டு வா போ. இப்படி ஆரம்பிக்கிறது தான் பழக்கமாயிடும்ண்ணே. சொன்னா கேளுங்கண்ணே, வலிக்கு பெயின் கில்லர் ஏதாவது போட்டுக்கங்கண்ணே. இதை பார், நான் ஒன்றும் குடிக்கலாம் அடிமையாக மாட்டேன். போ, போய் பாட்டில் வாங்கி காரில் வை, போ. சரிண்ணே. ம் போ. அப்பம் புத்தி இவனுக்கு அப்படியே வந்துருச்சு. இவனை இன்னொரு பூங்காவனமா ஆக்காம விடவே மாட்டேன். ஸ்ரீதர், பானோட ஹஸ்பண்ட் வரானு கொஞ்சம் பாருங்க. என்ன வரல சார்? சார், சேகர் மட்டும் வரல, கூட அவன் ஒய்ஃபும் கூட. ஓகே, வரட்டும். சார், வணக்கம் சார். ஹேய், யூ ஆர் பானு ரைட்? பரவாயில்லையே, பேர்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க. இவர் என் வீட்டுக்காரரு. வணக்கம் சார். ஹலோ. என்ன சார் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வண்டி ரிப்பேரா? யா, ஒரு சின்ன பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஃபேன் ஒர்க் ஆகல, ஏசி ஒர்க் ஆகல, ஒரே புழுக்கமா இருந்து, அதான் ஸ்டாப் பண்ணி. என்ன சார் இது, வெயில நின்னுட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு வாங்க, கொஞ்ச நேரம் ஃபேன் காத்துல உட்காருங்க. ஏய் பானு, என்ன பேசுற நீ? சார்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாரா? நோ ப்ராப்ளம், ஐ டோன்ட் மைண்ட் கமிங். வாங்க போலாம். வாங்க சார். கம் ஆன். வாங்க வாங்க சார். வாங்க. பானு, இந்த காம்பவுண்ட் தானே செல்வம் இருந்தாரு? ஆமாங்க, அதோ அந்த வீடு தான். வாங்க 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 சார். வாங்க, உட்காருங்க. உட்காருங்க சார். சேர் எல்லாம் ஒன்றும் இல்லை, மெத்த தான், புது மெத்த தான். உட்காருங்க. நோ ப்ராப்ளம், ஐல் சிட் டவுன். எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. நோ, இட்ஸ் ஓகே, ஐம் ஃபைன், தேங்க்ஸ். சேகர், நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓ குட். எப்படி போயிட்டு இருக்கு பிஸ்னஸ்? இப்போ கொஞ்சம் டல்லு தான் சார். பானு, நீங்க கூட இந்த வீடு வீடா போய் அந்த சேல்ஸ் கேர்ள். ஆமா சார். இந்தாங்க தண்ணி குடிங்க. நோ தேங்க்ஸ். ஸ்ரீதர், மெக்கானிக் வந்துட்டாரான்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுங்க. இதோ சார், கேட்குறேன் சார். சார், சுத்தமாக சார்ஜ் காலி ஆயிடுச்சு. உங்கள் மொபைல் கொடுங்க சார். ஓ மை காட், என்னோட மொபைல் நான் காரில் வச்சுட்டு வந்துட்டேனே. சேகர், உங்கள் செல்ஃபோன் கொடுங்க.
கொடுங்க. இந்தாங்க. பேலன்ஸ் இருக்குல்ல? இப்போ 15 ரூபாய் இருக்கு. தேங்க்ஸ். சார் சிக்னல் ட்ராப்பாக இருக்கு. Why don't you go out and talk, Sridhar? எஸ் சார். சார் காவியா நல்லா இருக்காங்களா? Yeah, she's fine. சார் காஃபி எது குடிங்களேன். No thanks, I'm fine. என்ன நம்ம வீட்டு முன்னாடி கார் நிக்குது? யாருப்பா நீ? இதோ பானு வீட்டுக்கு வந்திருக்கம்மா. ஆ, வெளியே நிக்குதே வண்டி, அது உன்னோடதா? எங்கள் எம்டியோட தான். ஏ சேகரே. சார் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்னம்மா? என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? வாடகை கொடுத்து 3 மாசம் ஆகுது, கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லையா உனக்கு? அம்மா தெரிஞ்சவங்கலாம் வந்திருக்காங்க, கொஞ்சம் சத்தம் போடாதீங்க. அப்படி கார்ல வர அளவுக்கு யார உனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க? நம்ம அர்ச்சனா அக்கா இருக்காங்கல்ல, அவங்க தங்கச்சி புருஷன். அப்படியா? சரி அதை விடு. ஏதோ 1 மாசம் முன்ன பின்ன ஆகலாம், 3 மாசமா வாடகை கொடுக்கலையே, என்னடா நினைச்சிட்டு இருக்க? அம்மா தொழில் கொஞ்சம் டல்லா இருக்குமா, அதான் எப்படியும் இந்த மாசம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த பாரு, இந்த மாசம் மட்டும் கொடுத்தா போதாது, 3 மாசம் வாடகையும் சேர்த்து கொடுக்கணும். இல்லைன்னா தயவு தாட்சணி எதுவும் பார்க்க மாட்டேன், சாமான்ல தூக்கி வெளியே போட்டுருவேன், ஜாக்கிரதை. சேகர், கஷ்டத்தில் இருக்கீங்க போல இருக்கு. வாண்ட் எனி ஹெல்ப்? இல்லை சார், நெக்ஸ்ட் வீக் லேண்ட் ஒன்று கை மாறுது, பணம் வந்துடும். ஓகே. ஸ்ரீதர், மெக்கானிக் கிட்ட பேசுனீங்களா? பேசிட்டேன் சார், வந்துட்டு இருக்காரா ஆன் த வே. ஓகே, தேங்க்யூ சேகர். ஓகே சார். ஓகே, ஷல் வி கோ? சேகர், see you. நாங்கள் கிளம்புறோம். தேங்க்யூ பானு, பாய். ஒரு நாள் வீட்டுக்கு வரணும். எனக்கு என்னவோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. குற்ற உணர்ச்சியில நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் என்னாச்சு? இப்படி ஊத்தி கொடுக்கறது தப்பு இல்லையா? நான் தான் உங்களுக்கு ஊத்தி கொடுத்து கெடுக்கிறேன்ற நினைப்பு என் மனசுல வருது சார். நோ நோ சார், அண்ணன் கூப்பிடணும்னு சொல்லியிருக்கேன்ல. நீ என் தம்பிடா. நீ ரொம்ப நல்லவன். நீ அவன் என்ன கட்டாயப்படுத்தி குடிக்க சொல்ற? நான் ஏதாவது உனக்கு கடைக்கு போய் வாங்கிட்டு வர சொல்லி குடிக்கிறேன். அதனால நீ ஒன்றும் குற்ற உணர்ச்சியிலாம் தவிக்க வேண்டாம். கை பயங்கரமா வலிக்குதுடா. அந்த வலிக்காக தான் குடிக்கிறேன். இல்லாட்டி நான் இந்த கர்மத்தெல்லாம் தொடப்படாத அப்பவே சொன்னல. சரி, எதுக்கு இப்படி ரோட்ல உட்காந்து குடிக்கணும்? பேசாம நம்ம ஷெட்ல உட்காந்து குடிக்கலாம்ல? நோ, தப்பு தப்பு தப்பு. ஷெட்ல தான் குடிக்க கூடாது. வேலை செய்யற இடம் தெய்வம் மாதிரி. செய்யும் தொழிலே தெய்வம், நீ கேள்விப்பட்டதில்ல? அது மட்டும் இல்லாம ஷெட்ல குடிச்சா செக்யூரிட்டிக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் மொத்த ஆபீஸ்க்கும் தெரிஞ்சிடும். நீங்க சொல்றது கரெக்ட் தானே, ஆனா நீங்க குடிக்கிறது வெளியே தெரிஞ்சா உங்க இமேஜ் என்ன ஆகும்? அதனால இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா என்கிட்ட மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்றேன். மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்க. நீ என் தம்பிடா. ஆனா நான் உனக்கு ஏதாச்சும் செய்யணுமே. ராணிக்கும் இந்த பிரச்சனை இல்லை, அர்ச்சனாக்கும் இந்த பிரச்சனை இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க. ஆனா என்னால உன் வாழ்க்கை தான் வீணாயிருச்சு. நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணிருக்காரா. ஆனா வேணாண்ணே, தயவு செஞ்சு அந்த பேச்சை மட்டும் விட்டுருங்கண்ணே. ஏன் 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 வேணாங்கிற? உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எனக்குன்னு என்ன இருக்கு? என்ன நம்பி எந்த குடும்பத்துல பொண்ணு கொடுப்பாங்க? வீடு இருக்கா, வாசல் இருக்கா, இல்ல ஏதாவது சொத்து தான் இருக்கா? இப்ப உங்களை விட்டா எனக்கு வேற கதியே இல்ல. உங்களை அண்டி பொழைக்கிற என்ன நம்பி எந்த பொண்ணு கட்டிப்பா? நீ கவலையப்படாத வாசு,
உனக்கு நான் ஏதாவது ஒன்று செஞ்சு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். இந்த அண்ணன் சொன்னால் நிச்சயமாக செய்வேன். நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறேன்டா. இந்த அண்ணனை நம்பு. எங்க சரக்கு? அதான் அப்பவே காலி ஆயிடுச்சுன்னு தூக்கி போட்டானே. காலி ஆயிடுச்சா? ஆமா. அப்போ நம்மள இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம். வா போலாம். அண்ணா இந்த நிலைமையில நீங்க இப்ப வீட்டுக்கு போனீங்கன்னா அண்ணி கோச்சுப்பாங்கண்ணே. எதுக்கு வீணா பிரச்சனை? நீங்க பேசாம நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. காலையில எழுந்திரிச்சு போயிடலாம். நான் அந்த வீட்டுக்கும் வரல, என் வீட்டுக்கும் போல. வேற ஒரு வீட்டுக்கு போறேன். வந்து வண்டி எடுவா. என்ன இந்த நிலைமையில வேற எங்கண்ணா போறீங்க? நான் சொல்றேன், நீ வண்டி ஓட்டு, நான் வழி சொல்றேன். வா வா. இப்படி ஏற முடியாது, அப்படிதான் வர முடியும். எப்படி போனோம்? நேரா லெஃப்ட்ல. லெஃப்டா? லெஃப்ட்ல போ. லெஃப்ட் தானே போறேன். இருங்க.